Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுடைய கருப்பு துப்பட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறித்து வச்சுட்டு அவங்க திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க? என்ன காரணம்? கருப்பு கொடி காட்டுவது என்பது தவறான செயலும் அல்ல. ஏனென்றால் தமிழக வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு கொடி அதிகமாக காட்டிய கட்சி திமுக தான். அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து எடுத்துக்கங்க. 1945 நினைக்கிறேன். பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் எழுதின ஒரு கட்டுரை இன்னும் இருக்கு. கருப்பு கொடி காட்டுவோர் அணி என்று ஒரு அணியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினார். ஒரு உறுப்பினர்களை சேர்த்தாங்க. அதில் முதல் உறுப்பினர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். பயப்படணும்னு கேட்கிறேன். கருப்பு கொடி காட்டியதில் என்ன பயப்படணும்? அதான் சொன்னேன். ஜெயலலிதா உடைய அராஜக ஆட்சியை எதிர்த்து நான் தினமும் கருப்பு சட்டை அணிந்து வருவேன் என்று அணிந்து வந்தார் கலைஞர் அவர்கள். சட்டமன்றத்தையே அணிந்து வந்தார்ல. அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை பண்ணார் ஜெயலலிதா? அவர் பயந்தார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்னத்துக்கு பயப்படணும்? ஒரு நல்லாட்சி நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அரசை குறை சொல்ல முடியல. நீங்க அரசை என்ன குறை சொல்லுவீங்க? வேற எதுக்குமே குறை சொல்ல முடியல. குறை சொல்லலைன்னா நீங்க சாட்டை எடுத்து தான் அடித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் தாய் வாழ்த்தை பாடிவிட்டு தேசிய கீதம் பாடுவது என்பது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மரபு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க மரபை மாற்ற சொல்றீங்கல்ல. ஆளுநர் முறை வாசிப்பதே மரபு தான். அந்த மரபை மாற்றக்கூடாதா? ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது தானே. அதுவே ஒரு மரபின் அடிப்படையில் தானே இருக்கு. அப்போ நீங்க ஆளுநர் சட்டமன்றத்தில் அரசுடைய உரையை படிக்க வேண்டும், அச்சு பேசாமல் படிக்க வேண்டும் என்பது மரபு. அதையே நீங்க மீறி நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்ப நீங்க மரபை மீறுறீங்க. ஒண்ணு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. முதல்வர் கலந்து கொண்ட விழாவில் மாணவிகளின் கருப்பு துப்பட்டாக்கள் ஏன் பறிமுதல் செய்யப்பட்டன? இதன் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுடைய கருப்பு துப்பட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவங்க பறித்து வச்சுட்டு அவங்க திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க? என்ன காரணம்? மாணவிகள் ஏதாவது கருப்பு கொடி காமிச்சிருவாங்க அப்படிங்கிற அச்சம் அரசுக்கு வந்துருச்சா? திமுகவுக்கு வந்துருச்சா? அதாவது திமுகவுக்கு வந்தது மாதிரி தெரியவில்லை. பொதுவாக அரசு விழாக்களில் கருப்பு கொடி காட்டுவது என்பது சமீப காலமாக இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். சமீபத்தில் கூட கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய காருக்கு எதிராக தொடர்ச்சியாக காங்கிரஸ்காரர்கள் கருப்பு கொடி காட்டுவது, குறிப்பாக மாணவ காங்கிரஸ் செய்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பாஜகக்காரங்க பண்ணுறாங்க. கர்நாடகாவோட முதலமைச்சர் வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டுவது. இந்த பழக்கம் தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாக அந்த கருப்பு கொடி காட்டுவது என்பது நடக்கிறது. கருப்பு கொடி காட்டலை இல்லை, கருப்பு கொடி காட்டுவது என்பது தவறான செயலும் அல்ல. ஏனென்றால் தமிழக வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு கொடி அதிகமாக காட்டிய கட்சி திமுக தான். அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து எடுத்துக்கங்க. 1945 நினைக்கிறேன். பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் எழுதின ஒரு கட்டுரை இன்னும் இருக்கு. கருப்பு கொடி காட்டுவோர் அணி என்று ஒரு அணியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினார். ஒரு உறுப்பினர்களை சேர்த்தாங்க. அதில் முதல் உறுப்பினர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். இப்போ அந்த வரலாறு இருக்கிறது. அதிகமாக கருப்பு கொடி காட்டிய அந்த இது திமுகவும் அதற்கு முன்னோடியாக இருந்த திராவிடர் கழகத்திற்கும் இருக்கிறது. இன்னொன்று, 2012 முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இந்த அராஜக ஆட்சிக்கு எதிராக நான் இனிமேல் கருப்பு சட்டை அணிந்துதான் சட்டமன்றமே வருவேன் என்று சொன்னவர் கலைஞர். அதை நம்ம பார்த்தோம். அதே போன்று இந்த காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு பேரணிகள் நடந்தபோது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து போராட்டமே நடத்தினார்கள். ஏன் சமீப காலமாக இந்த கோபேக் மோடி அது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எத்தனை கருப்பு பலூன்கள் பறக்கப்பட்டன, கருப்பு சட்டைகள் வீடுதோறும். கழகத்தினரெல்லாம் வீடுதோறும் கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொன்ன இயக்கம்தான் திமுக. அதனால் கருப்பு கொடியை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏன்னால் கருப்பு சட்டை அணிபவர்கள் அவர்கள் ஒன்று. அப்போனா திராவிடர் கழகமுடைய மீட்டிங்கில் கருப்பு சட்டை தானே போட்டிருக்காங்க எல்லாரும். ஆனால் இது கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகளுடைய ஒரு செயல்பாடு அது ஒரு குறைபாடாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக
இது வந்து ஒரு அரசு சொல்லி செஞ்சுருப்பாங்களாங்கிற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல. இல்லை, காவல்துறை அரசியல் ஒரு பங்கு தானே. அதான் சொல்கிறேன், அது தவறுன்னு தான் சொல்கிறேன். நான் இதை வந்து மறுக்கதான் இல்லை. இது வந்து நிச்சயமாக காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, உள்துறை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படின் பொழுது முதலமைச்சரை சந்தோஷப்படுத்த எந்த காவல்துறை அதிகாரி இப்படி உத்தரவு போட்டார் என்பதை முதல்வர் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக முதல்வர் இதை விரும்பியிருக்க மாட்டார் என்பது தான் என்னுடைய பார்வை. ஏன்னால் எதற்காக இந்த வரலாற்று விஷயங்களை சொல்கிறேன்னா, இப்படி கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்துவது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பலமாக நடத்திய கட்சி திமுக, கருப்பு பலூனை பறக்கவிட்ட கட்சி திமுக, எதிர்ப்பென்றால் கருப்பு கொடியை காட்ட வேண்டும் என்று தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் பாடம் எடுத்திய கட்சி திமுக. அப்படிங்கும்போது இதை பார்த்து பயந்து விட்டார் என்று பாஜகக்காரர்கள் சொல்வதில் நான் ஏற்றுக்க முடியல. ஆனால் காவல்துறையில் இருக்கின்ற சிலர் முதல்வரை சந்தோஷப்படுத்துவதற்கு இதை செஞ்சார்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நான் மறுப்பதற்கில்லை. ஒன்று. இரண்டாவது, இதை காவல்துறை தான் செஞ்சுட்டுன்னு சொல்லி இது அரசு தப்பிக்க முடியாது. அதுவும் உண்மைதான். ஏனென்றால் காவல்துறை செய்துவிட்டால் அது யார் செஞ்சாங்க, அதை களைய வேண்டிய பொறுப்பு முதல்வர் இருக்கிறார், அதில் மாற்றுக்கிறது. இரண்டாவது, அது மாணவர்கள் கருப்பு கொடியை கொண்டு போனால் தடுக்கலாம். கருப்பு கொடியை ஏந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருப்பு உடை அல்லது சல்வாரில் கருப்பு அதை வந்து வாங்கி வச்சுக்கிறது என்பது நிச்சயமாக கொடை பேக்கு அதெல்லாம் அது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இதுக்கு தான் இந்த வரலாற்றையே சொன்னேன். இதை இப்படி காண்பித்தாலுமே தவறில்லை அப்படின்னு தான். ஒரு எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு காண்பித்த மாநிலம் தமிழ்நாடு. பெரியார் காலத்திலிருந்து எதிர்ப்பை இப்படி தான் பதிவு பண்ணணும். இப்போ வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா 1880 சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸில் தேயிலை தோட்ட தொழிலாளர் நடத்திய போராட்டம் தான் அது கருப்பு உடை, கருப்பு மூலமாக இது. ஆனால் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, பல நாடுகளில் கருப்பு நிறம் என்பது தேசிய கொடியாகவே இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் கருப்பு கொடியே தேசிய கொடி தான். அதுவும் இருக்குது. எத்தனையோ கட்சி இயக்கங்கள், எங்களுடைய இயக்கங்களே கருப்பு வெள்ளை தான். மனிதநேய மக்கள் கட்சியுடைய கொடியே கருப்பு வெள்ளை தான். நீங்களும் அந்த கொடி கொண்டு போக முடியல. அதான் ஏன் அப்படி பார்த்தா திகாவுடைய உடைய கருப்பு தானே. இப்போ அவர்களுடைய எங்கிருந்து வந்தார்கள், திமுக எங்கிருந்து வந்தது, கருப்பு தானே. இப்போ கருப்பு என்பது திமுகவிற்கு ஒரு அலர்ஜியானதல்ல. ஆனால் இப்போயும் புது அலர்ஜி என்கிறதா அதைத்தான் நான் சொல்கிறேன். இது காவல்துறையில் யார் செய்தாலும் இதை முதல்வரை குளிர்விக்க செய்து விட்டார்கள் என்று ஒரு கருத்து வருது. அல்லது வந்து இது தேவையில்லாத ஒரு செயலை தடுப்பதற்காக காவல்துறை ஒரு தீவிர ஒரு இதில் விஷயம் செஞ்சிட்டாங்கன்னு. இது நிச்சயமாக வந்து இது அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்டபெறை ஏற்படுத்தியிருக்கும். அவங்க காவல்துறைக்கு என்னென்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் நாளைக்கு முதல்வருக்கு பதில் சொல்லணும், உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும். முதல்வர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் போய் தேவையில்லாமல் இந்த அசாதாரண சூழலை தவிர்க்கலாம் என்கிற கண்ணோட்டத்தில் அவர்கள் செஞ்சுருக்கலாம். அப்படி பார்த்தா இப்போ நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, எத்தனையோ உடைகளை கழட்டி வச்சுட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு நம்ம கொடுக்குறோம், அதெல்லாம் பார்க்கணும்ல. அதே திமுக போராட்டம் நடத்தியது, திமுக கூட்டணி கட்சி நாங்களும் போராட்டம் நடத்துகிறோம். ஏன்னா நீட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணப்பாடு இருக்கின்ற இந்த திமுகவும் இந்த கூட்டணி கட்சியினும் இது மாதிரி உத்தரவு போட்டிருப்பான்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்போ இது வந்து காவல்துறையில் யாரோ செய்த ஒரு செயல்பாடு தான். அதற்காக நம்ம கை வீசி இது காவல்துறை செஞ்சுட்டு சொல்லிட்டு போக முடியாது. இதை முதல்வர் கண்டிப்பாக கவனம் எடுத்து இதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. நீங்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும் சார், நீங்கள் காவல்துறையை நீங்கள் சொல்கிறீங்க யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, அது அரசுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குமா, முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், எது இருந்தாலும் நடவடிக்கை இதெல்லாம் சொல்லிட்டீங்க. உள்ளே போனால் இந்த கருப்பு துப்பட்டா போட்டுட்டு உள்ளே போனால், கொடை கொண்டு போனால், இல்லை ஒரு பேக் கொண்டு போனால் கருப்பு கிடையாது காமிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி நினைக்கிற அளவுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அசாதாரண சூழல் ஒன்றும் நிலவலை. அதாவது இப்பொழுது அரசுக்கு எதிராக பல்வேறு சிக்கலை செய்வதற்கு இன்றைக்கி பாஜக உட்பட கட்சிகள் போராட்டம் நடத்துவதை பார்க்குறோம். இப்போ யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பெண் பாலியல் விஷயம், அதை நம்ம என்றைக்கும் ஏற்றுக்கல. அதை அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள். அப்போ ஒரு சின்ன குற்றவாளிகளை ஒரு நிகழ்வை, ஏன்னா இன்றைக்கி நாட்டில் தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் பாலியல் வன்புணர்வு அது ஒவ்வொரு வினாடியும் இந்தியா முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு அந்த செயலுக்கு ஆட்படுத்தப்படுகிறாள்ங்கிற தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்தியா முழுவதும் அதிகமான பாலியல் குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் என்கிற வரலாறே இருக்குது. ஒரு எம்எல்ஏ மேலேயே அது குற்றச்சாட்டு இருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் ஏற்றுக்கல, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது என்றால் அரசு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்? அந்த குற்றவாளியை கைது பண்ண வேண்டும், அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும், தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அரசு துரிதமாக செயல்படணும். அது செயல்பட்டால் அந்த அரசு நல்ல அரசு. அவ்வளோதான். குற்றவாளிகளை காப்பாற்றும் விதமாக மறைத்து இந்த இந்த இங்கே நடந்துச்சுல, பொள்ளாச்சியில் நடந்துச்சுல, கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்ததை பார்த்தோம்ல. பொள்ளாச்சி பாலியல் அந்த இவங்க இது எப்படி வெளியே வந்துச்சு, அதை மறைத்தால் அல்லது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கினால் அது அரசு மோசமான அரசு. இல்லை கர்நாடகாவில் ஒரு பாலியல் குற்றவாளிக்கே எம்பி சீட்டு கொடுத்தாங்கல்ல பாஜகவில், ரேவண்ணாவுக்கு. அது எவ்வளோ நீதிமன்றம் போனதுக்கப்புறம் நிறுத்தினாங்க. பெரிய பாரம்பரியமான குடும்பம் தானே, அது குற்றம். ஒரு யூனிவர்சிட்டியில் நடக்குதுன்னு அவரை கைது பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி குன்ற சட்டத்தில் அடைச்சிருக்காங்க, அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்படி இருந்தபோது அவரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி போராட்டம் நடத்தினா அது எந்த வகையில் சரி? நான் இரண்டையும் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிரித்து பார்க்கணும். ஆனால் கேட்டது ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்குதா? என்ன அசாதாரண அதிகாரி? நான் கேட்குறேன், அந்த அதிகாரி, நீங்கள் ஒரு அதிகாரி சொல்கிறீங்க, அதிகாரி தான் கருப்பு துப்பட்டாவை பறித்து வச்சுட்டாரு, இல்லை ஒரு கொடையோ ஒரு கருப்பு பையோ பேக்கோ பறித்து வச்சுட்டாரு, அப்புறம் திருப்பி கொடுத்தாரு, அது வேறு விஷயம். இல்லை உள்ளே போனால் அதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வுக்கு பிறகு நிலவுகிறதா இல்லையா? திருப்பி சொல்கிறேன், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் சென்ற போது கடந்த வருஷம் யாரும் கருப்பு உடை அணிந்து வந்துவிடக்கூடாது என்று சர்க்குலர் அனுப்பிச்சாங்க தெரியுமா? கேட்குறேன். பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் கம்ப்ளீட்டாக எல்லா கல்லூரிக்கும் அல்லது அதில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பினாங்க. ஆளுநர் வர சமயத்தில் யாரும் கருப்பு உடை அணிந்து வர வேண்டாம். என்ன பல்கலைக்கழகம்? பெரியார் பல்கலைக்கழகம். எந்த கருப்பு உடையை பெரியார் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அல்லது இந்த மக்களுக்கு இந்த கருப்பு உடையுடைய அந்த தீவிரத்தை வெளிப்படுத்தினாரோ அவர் பேரால் இருக்கின்ற பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பிச்சார்ல, அது எப்படி சொல்லி பார்க்குறீங்க? இப்போ அப்போனா ஒட்டு மொத்தமாக ஆளுநருக்கு எதிரான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுதுன்னு நீ ஒத்துக்கிறீங்களா? கேட்குறேன். இது இப்படி பார்க்கக்கூடாதுன்ற. சரி, நான் ஒத்துக்கிறேன், ஆளுநருக்கு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுதுன்னு ஒத்துக்கிறேன். அப்படின்னா இங்கே முதலமைச்சருக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராக நீ கேட்ட பதில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது அப்படின்னு அந்த காவல் அதிகாரி நினைச்சிருக்காரா? அதைத்தான் சொல்ல வரேன். இந்தியா முழுவதும் சமீப காலமாக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. இப்போ கேரளாவில் இப்போ பினராயி விஜயனுக்கு எதிராக போகிற இடங்களெல்லாம் கருப்பு கொடி காக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் சொன்னேன், எல்லா இடங்களையும் நடக்குது, அது தமிழ்நாட்டிலையும் தொற்றுக்கொள்ளும் என்கிற அந்த செய்தி அவர்களை சென்றடைஞ்சிருக்கலாம். இந்த சூழ்நிலை வச்சுக்கிட்டு இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது அரசுக்கு எதிர்ப்பு காட்ட நினைப்பவர்கள் ஒருவேளை அந்த விழாவில் கருப்பு கொடியோ அந்த கருப்பு துப்பட்டாவோ காமிச்சிருக்கலாம். முதல்வர் வருகின்ற போது யாராவது ஒருத்தர் கருப்பு கொடி காட்டிவிட்டால் அது காவல்துறைக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் என்று அந்த காவல்துறை அதிகாரி நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த அரசியல் இப்படி வரலாறு இப்படிலாம் பண்ணினா அது அரசுக்கே கெட்ட பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அப்படி ஏன் இல்லை அப்படிங்கிறத நான் கேள்வி எழுப்புறேன். அது தப்புன்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரி செய்ய முடியும், அரசை தான் பாதிக்கும். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்தில். இந்த பேட்டியுடைய ஆரம்பத்தில் அந்த காவல்துறை எந்த அதிகாரி செய்தாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தவறான ஒரு செயல். அதுவும் திமுக எந்த கருப்பு கொடியை அரசியலுக்கு பயன்படுத்தின அந்த திமுகவுடைய தலைவர் முதல்வராக இருக்கிறார். அவருடைய ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பல்வேறு சமயங்களில் கருப்பு கொடி பார்த்து திமுக பயப்படாதுல்ல. ஏன்னா கருப்பு கொடி அதிகமாக பயன்படுத்திய கட்சி திமுக. இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால பயப்படுதா? ஏன் பயப்படணும்? பயப்படாது. எதற்கு பயப்படணும்னு கேட்குறேன். கருப்பு கொடி காட்டியதில் என்ன பயப்படணும்? அதான் சொன்னேன், ஜெயலலிதா உடைய அராஜக ஆட்சியை எதிர்த்து நான் தினமும் கருப்பு சட்டை அணிந்து வருவேன் என்று அணிந்து வந்தார் கலைஞர் அவர்கள். சட்டமன்றத்தையே அணிந்து வந்தார்ல. அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை பண்ணார் ஜெயலலிதா? அவர் பயந்தார். அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்னத்துக்கு பயப்படணும்? ஒரு நல்லாட்சி நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அரசை குறை சொல்ல முடியல. நீங்கள் அரசை என்ன குறை சொல்லுவீங்க? வேறு எதுக்குமே குறை சொல்ல முடியல. குறை சொல்லலைன்னா நீங்கள் சாட்டை எடுத்து தான் அடித்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு குறை சொல்ல வழி இல்லாதனால சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறீங்க. ஐயோ சொர வழி இல்லையேன்னு. இல்லை, அது அவருடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய சுயவலையை காண்பித்து நீங்கள் அண்ணாமலை சொல்கிறீங்க. பாஜக மாநில தலைவர் சாட்டை எடுத்து அணிந்து கொள்ளலாம், சட்டை இல்லாமல் நடக்கலாம், செருப்பு இல்லாமல் போகலாம், அது எதையுமே நான் உங்களுக்கு சொல்லலை. எதிர்ப்பு தெரிவிங்கன்ற, ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறீங்கன்ற. உங்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவீங்க, வார்த்தைகளில் கண்டன அறிக்கை கொடுப்பீங்க, இன்னும் நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து அடிச்சுக்கிறீங்க. அந்த வார்த்தையுடைய இன்னொரு வடிவம், அது உணர்ச்சியை காமிச்சார். அவர் சொன்னார் வார்த்தையோட வடிவம் சாட்டை எடுத்து அடிப்பதா? அவர் சொன்னார். இல்லை, நான் சொல்லலை, நான் என்ன கேட்குறேன், சொன்னதை வார்த்தையோட வடிவம் வந்து சாட்டை எடுத்து அடிப்பதா? அவர் சொன்னார் ஆழ்மான உணர்வுகளை வெளிப்படுத்தினேன், அரசியலுக்காக இல்லை நிறைய சொல்லுவாருங்க. அவர் அடிச்சு கரெக்டாக அது 4 அடி அடித்தார், அப்புறம் வந்து பிடிச்சாங்க, அது வேறு விஷயம், விடுங்க. அவர் அடித்து கொள்ளட்டும், இன்னும் பல்வேறு இடங்களில் போய் அடிக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசுக்கு எதிராக உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்ற. ஆனால் அந்த வேர்டு ஒரு நிகழ்வு நடந்து விட்டால், ஒருவேளை அந்த விழாவில் யாராவது அந்த கருப்பு துப்பட்டாவை காமிச்சு கருப்பு கொடி மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அது அரசுக்கு இழுக்கு, திமுகவுக்கு இழுக்கு. திமுக கட்டமைத்திருக்கின்ற 200 சீட்டுகள், கூட்டணிக்கு 200 சீட்டுகள் அப்படிங்கிற ஒரு இலக்குக்கு சரிவு அப்படின்னு திமுக நினைச்சிருக்கா? இலக்கு இல்லைங்க. ஒரு சமயம் கூட கலைஞர் அவர்களிடம் வந்து ஒருத்தர் வந்து கருப்பு கொடி காட்டினாருன்னு சொல்லி காவல்துறை அதை வந்து பிடிச்ச பொழுது கூட, பரவாயில்ல கருப்பு கொடி காட்டட்டும், எனக்கு வெயிலுக்கு இதமாக இருக்குன்னு சொன்ன ஒரு கலைஞர். அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் அது. நல்லாவே காமிக்கட்டும் கருப்பு கொடி, ஏன் தூரமாக இருந்து காமிக்கிறாரு, என் பக்கத்தில் இருந்து காமிச்சாருன்னா எனக்கு வெயில் இதமாக இருக்குமேன்னு சொன்னவர். அந்த மாதிரி கருப்பு கொடியை பார்த்து பயப்படுற கட்சி திமுக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இரண்டாவது, கடந்த கால வரலாற்றை பார்த்தா 50 ஆண்டு கால வரலாற்றில் பல்வேறு வடிவங்களில் கருப்பு கொடியை கொண்டு வந்தவர்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நிகழ்காலம் என்னங்கிறது தான். நிகழ்காலத்தில் யாராவது ஏதாவது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டால் காவல்துறைக்கு கெட்ட பேர் வரும், எப்படி நீங்கள் இதை அனுமதிச்சிங்க அப்படின்னு. ஆனால் மக்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்குமோ அப்படின்னு காவல்துறை நினைக்கிது, அரசும் நினைக்கிது. ஏதாவது யாராவது இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ, பண்ணிட்டா அது கெட்ட பேராச்சே அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அது கருப்பு கொடி காட்டினால் அது அரசுக்கு இழுக்கல்ல, முதல்வர் கவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. கருப்பு கொடி ஏன் காமிச்சாங்க, என்ன காரணத்துக்காக காமிச்சாங்கன்னு கேள்வி எழும். கருப்பு கொடி காமிக்கிற அளவுக்கு காவல்துறை மெத்தனமாக இருந்ததுங்கிற கேள்விலாம் வரத்தான் செய்யும். இப்போ அது பறித்து வச்சுட்டாங்கிறதுனால இது ஒரு அதிகாரியுடைய காவல்துறையுடைய மிதமிஞ்சிய செயல், அது இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அரசு சொல்லுது. அதுதான் அரசு காவல்துறை. என்ன காரணம்னா, இது தனிப்பட்ட ஒரு அதிகாரி அவர் பேரை வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்த ஒரு முடிவு. அந்த சமயத்தில் வந்து ஒரு இது வெளியே தெரியாதுன்னு நினச்சிருக்கலாம், இதை வாங்கி வச்சுட்டு வெளியே போனது வந்து தெரியாமல் நினச்சிருக்கலாம். அது போகும்போது கொடுத்துட்டாங்க, அது ஒரு விஷயம். யாராவது ஒரு மாணவர் இல்லை மாணவி யாராவது எடுத்து நீட்டிட்டாங்க, கருப்பு கொடி காமிச்சிட்டாங்கன்னா அது சிக்கலை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு, பல்வேறு முதல்வர்கள் நடந்து கொண்ட நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இதுபோல் ஏற்கனவே நிகழ்வு நடந்திருக்கு, நாட்டினுடைய பல பகுதியில் நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் அது பெரிய அளவுக்காக கொண்டு சென்று மக்களிடம் கொண்டு செல்கின்றன. இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாமே பெரிய ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் தன்னுடைய புகழுக்கு, தன்னுடைய செயல்பாட்டுக்கு கரை வந்து விடுமோ அப்படின்னு திமுக நினைக்குமா இல்லையா? இது என்ன கரை வந்து விடும்? வராது. அப்போ வராதுங்கிறீங்க. ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் நடந்தபோது பாராளுமன்றத்தில் வச்சு இது சுத்த நான்சென்ஸ் சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அதற்காக வந்து மிகப்பெரிய கருப்பு கொடி காட்டினாங்க, நான்சென்ஸ் சொன்னதுக்காக. அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். இதில் என்ன கரை வந்து விடும்? வராது. இந்திரா காந்தி 79 நினைக்கிறேன் மதுரை வந்தபோது திமுக தான் பெரிய அளவில் கருப்பு கொடி காட்டி இந்திராவே வெளியே போன்னு சொன்னாங்க. இதில் என்ன கரை வந்து விட போகிறது? நீங்கள் ஊழல் செஞ்சால் தாங்க கரை வரும். நீங்கள் சொல்கிறீங்க, திமுக சொல்லுதான்னு கேட்குறேன். திமுக சொல்ல தான் செய்கிறாங்க, திமுகவுடைய தலைவர்கள் பேச தான் செய்கிறாங்க. கருப்பு கொடி காட்டுவதால் என்ன கரை வந்து விடும்? வராது. கோபேக் மோடின்னு சொல்லிட்டு பலூனெல்லாம் பறக்க விட்டோமே இப்போ சமீப காலத்தில். இப்போ கை குலுக்கியாச்சுன்னா ஆட்சியில் இருக்காங்க. ஒரு முதல்வராக பிரதமரை நீங்கள் இப்படி பண்ண முடியாதுல்ல. அரசமைப்பு சட்டம் வந்து அரசும் பண்ணாது, கட்சியும் பண்ணாது. கட்சி பண்ண அரசு பண்ணாது, கட்சியும் பண்ண. கட்சி வந்து இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாது. அது வந்து ஒரு இது எல்லாமே வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு விஷயம். இப்போ வெள்ளைக்கொடி தான் இல்லை, வெள்ளைக்கொடி என்பது மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பல நலன்கள் நடந்தாலும் அது வெள்ளைக்கொடி காமிக்கலாம். ஏற்கனவே வெள்ளைக்கொடி காட்டியுமே அது வந்து எந்த நிவாரணமும் வரலையே. காசு கொடுக்க மாட்டேன்றீங்களா? கல்விக்கான இன்னும் நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கைகள் இணைந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களுடைய நிதியை தருவோம்னு சொல்கிறாங்களே, அது கை கொடுக்கும். ஏற்கனவே
திமுகவுடைய அதாவது பேரறிஞர் அண்ணாவுடைய இதே வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் தான். அது இன்ன வரைக்கும் செயல்படுத்துகிறாங்களே இல்லையா? உரிமைக்கு குரல் கொடுக்குறோம், உறவுக்கு கை கொடுக்க தானே வேணும். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. இப்போ நீங்கள் உறவுக்கு கை கொடுப்பது நிச்சயமாக வெள்ளை கொடி காட்டினா தான் உறவு கை கொடுக்க முடியும். உரிமைக்கு குரல் கொடுக்கும்போது கருப்பு கொடி காமிச்சிக்க வேண்டியது. அப்போ கருப்பு வெள்ளை ரொம்ப முக்கியமான. வெள்ளை கொடி மட்டும் தான் வெளியே வருது, கருப்பு கொடி பட்டியல் இருக்குது. அதாவது கருப்பும் வெள்ளையும் அரசியலில் முக்கியமானது. மனிதநேய மக்கள் கட்சியுடைய எங்களுடைய கொடியே கருப்பும் வெள்ளை தான். கருப்பும் வெள்ளையும் அத்தியாவசியமானது. இன்றைக்கி வந்து அவங்க வெள்ளை கொடி காமிச்சு பார்க்குறாங்க, நிதி கிடைக்கட்டுமே, தமிழக மக்களுக்கு நலன் செய்யட்டுமேனு. தேவையான காலத்தில் கருப்பு கொடியை காமிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் திமுக அரசின் மேலே வந்து கருப்பு கொடி காட்டினதுனால ஒன்றும் ஆயிரம் போகிறதில்லை. இது வந்து அரசு வந்து நிர்பந்தம் செய்து காவல்துறை அதிகாரிக்கு வந்து தகவல் கொடுத்து இப்படி வந்தாங்கன்னா விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது விஷயம் இருக்கா? நமக்கு தெரியாது. இல்லை சொல்கிறேன், உத்தரவு இருக்கான்னு கேட்குறேன். சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி சொல்லட்டும். இது வந்து காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய டிஸ்கிரிமினேஷன் அந்த இது பவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடந்து விடக்கூடாது, ஒரு அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது, தேவையில்லாத சச்சரவு, காது வச்ச மாதிரி போகிறவங்க, அதுவும் எதேச்சியாக உள்ளே போனவங்க அப்படி வச்சுட்டு போக சொல்லி இது கூடாதுன்னு சொல்கிறேன். அதான் திருப்பி கேட்குறேன். திராவிடர் கழகத்துடைய கூட்டத்துக்கு வந்து முதல்வர் போனால் எல்லாரும் கருப்பு தான் நினச்சிடுவாங்க. அதான் திருப்பி சொல்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியை கூட்டத்துக்கு வந்தால் எல்லோரும் கருப்பு சட்டை தான் போட்டிருப்போம், வெள்ளையும் கருப்பு தான் கலந்துருப்போம். ஆனால் அடுத்து இப்படி ஆட்ட மாட்டீங்க. கருப்பு வெள்ளை ஏன் ஆட்டத்தான் சரி. எத்தனை திமுக கூட்டங்களில் நாங்கள் கருப்பு வெள்ளை கொடி ஆட்டி கொண்டிருக்கிறோம், எத்தனை கூட்டங்களில். அதுதான் சொல்கிறேன். இது புரியாத, அந்த புரிதல் இல்லாத ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி செய்த செயல் கண்டிப்பாக அரசுக்கு சங்கடத்தை கொடுத்திருக்கிறது, மாற்றமில்லை. இது தவிர்க்கப்பட வேண்டும். அது யார் செஞ்சாலும் கண்டிப்பாக அரசு தலையிட வேண்டும். ஏன்னா இது காவல்துறை அதிகாரியோடு முடிந்து போன ஒரு விஷயம் அல்ல, அரசு பொறுப்பேற்க வேண்டும் இந்த மாதிரி செயலுக்கு. ஏன்னால் ஒரு திராவிட மாடல் என்று அரசு என்று சொல்லிக்கொண்ட அரசு, திராவிட மாடல் என்றாலே கருப்பு கலந்த ஒரு அரசு தான். கருப்பை வந்து அரசியலில் பூத்திய ஒரு அரசு. நிச்சயமாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இது களையப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதை செய்ய மாட்டாங்க. இனி செய்ய மாட்டாங்க தானே. இன்னும் முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கோம், கண்டிப்பாக முதல்வர் கூப்பிட்டு உயரதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கலாம். அதனால் நிச்சயமாக களையப்பட்டிருக்கும். நீ அடுத்த கூட்டத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு பெரிய அளவுக்கான விமர்சனங்களை பல்வேறு எதிர்கட்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும்ல. நீங்களே கொடுக்கும். அதாவது திமுகவை ஆதரிக்கின்றவர்கள், என்னை போன்றவர்கள் ஆதரிக்கிறோம்ல, நாங்களே அதை வந்து கூடாதுன்னு சொல்கிறோம். இது தவறு தானே. இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு செயல் தான். அதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. ஏன்னா அண்ணாமலையெல்லாம் நேரடியாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, திமுக பயந்து விட்டது. அதான் சொல்கிறேன், நான் அதில் மாறுபடுறேன். திமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக சொல்லி நடக்கலை, திமுக எதற்கு பயப்படணும் அதான் கேட்குறேன். நீங்கள் சாட்டையால் எடுத்து அடித்ததை பார்த்து கூட திமுக பயப்படல. நீங்கள் வந்து எல்லா உடையும் கலைந்து விட்டு வெறுமனை ஒரு கோவணத்தை கட்டிட்டு போனால் கூட திமுக பயப்படாது. எதுக்கு பயப்படணும்னு கேட்குறேன். அப்போ பயம் இங்கே இல்லை, இது ஒரு நிகழ்வு, தேவையற்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த 200 சீட்டு கிடைக்காதோங்கிற ஒரு கலக்கம். 200 சீட்டு கிடைக்காது யாருக்கு? 200 வெற்றி பெறணும்னு சொல்கிறீங்களா? எதையும் கலக்கம். 200 இடத்துல வெற்றி பெறுவதற்கான நாங்கள் அரித்தமெட்டிக்காக சொல்கிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் சட்டமன்றம் வாரியாக முன்னிலை பெற்றது கட்சி திமுக கூட்டணியாக சொல்வது. பத்திரிகையாளர் கேட்குறாங்க திமுக மட்டுமான்னு. மீண்டும் முதல்வர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், அது திமுக கூட்டணி தான், திமுக மட்டும் சொல்லலைன்னு. அதில் ஒரு கேள்வியை கொக்கி தான் கேட்டாங்க. அப்போ அப்படி தான் 200க்கு மேல் முன்னிலை இருந்ததுனால வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்கிறது. அது வந்து ஒரு அரித்தமெட்டிக்காகவும் செயல் வடிவத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான். அந்த பெரும்பான்மை 117, திமுக அணி 200, திமுக மட்டுமே ஒரு 120, 165, இப்போ 125க்கு மேலே இருக்க மாதிரி 140, 140 ஜெயிக்கணும். அப்படி இல்லாமல் அது 117ங்கிற அந்த பெரும்பான்மைக்கான அந்த நம்பருக்கு கீழே போயிடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்குது? திமுக இருக்கா இல்லையா? ஏன் இருக்கணும்? 200 இடங்களில் வந்து வெற்றி பெற்றுவோன்னு சொல்லும்போது இதுக்கு 114 இடங்கள் வராதா? 165 இடங்களில் கூட்டணி வெற்றி பெறும்போதே மெஜாரிட்டி கிடைச்ச கட்சி 200 இடங்கள் போது எப்படி வராமல் இருக்கும்? வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. இது லாஜிக்கலாகவே அது இந்த கேள்வி பொருத்தம் இல்லையே. இல்லை நான் சொல்கிறது 200 கிடைச்சி திமுக 117 கிடைக்காதான்னு சொல்லலை. 200 கிடைக்காம அதோட கம்மியாச்சு. ஏன் கிடைக்கணும்? அது யார் விரும்புகிறாங்க? எந்த கூட்டணிக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறவர்கள் யாரும் அதை சொல்லலை. தனிப்பெரும்பான்மையாக திமுக வெற்றி பெறும் தான் நான் நினைக்கிறேன். 200 இடங்கள் இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர்கள் 130லேருந்து 140 இடங்களுக்குள்ளே வெற்றி பெறலாம், மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டியாக.
இல்லை அதிமுகவும் ஒரு இலக்கல் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுக ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. சட்டப்பேரவைக்கும் பேட்ச் அடிச்சிட்டு வந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னமான ரெட்டலை முடக்கப்பட்டு விடுமா அப்படிங்கிற பயத்தில் எடப்பாடி இருக்கார். இன்றைக்கி நிலைமைக்கு அதுதான். வருகின்ற 13ஆம் தேதி தெரியும் கூட சொல்கிறாங்க. சின்னமே முடக்கப்படுமாங்கிற அந்த பதட்டத்தில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறார், தமிழிசை டெல்லி பயணம்ங்கிற செய்திலாம் வருது. அப்படி மாற்றப்பட்டால் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைந்து விடும் என்கிற பேச்சு அதிமுகலேருந்து சில பேர் பேசுகிறாங்க. கூட்டணி அமைக்கும் அதான் சேர்ந்துன்னா கூட்டணி அமைக்கும். அதாவது மறைமுகமாக இருந்த கூட்டணி வெளிப்படையாக அமைந்து விடும். இப்பொழுது மறைமுகமாக இருக்கிற மாதிரி வெளிப்படையாக வந்துடும். அப்போ வந்து இந்த தடை அண்ணாமலை தான், தடை நீக்கப்படும் அப்படிங்கிறலாம் பேசுகிறாங்க. பாஜகக்குள்ளேயே வந்து அண்ணாமலை நீக்கப்பட்டால் அதிமுகவோட கூட்டணி வந்துடும். அதிமுகவோட கூட்டணி வந்தால்தான் நாமும் சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அண்ணாமலை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று பல செய்திகள் சொல்லுது. இல்லை, எனக்கு வந்து செய்தி என்னென்னால் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பாஜக நம்முடைய மாநில தலைமை மாற்றம் போயிடுது. இது வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்கிற மாதிரி அது சொல்ல முடியாது. அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஆளுநர் மாற்றம் இல்லைன்னு இன்ன வரைக்கும் மாற்றப்படலை தான். ஆனால் வெகு விரைவில் மாற்றப்படுகிறார்ங்கிற செய்தியும் வருது. இது எல்லாமே நடக்கும் பொழுது தான் நமக்கு வந்து உறுதிப்படும். அதனால் இவை எல்லாமே ஆளுநர் ஏன் மாற்றப்பட வேண்டும்? சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட தொடர்ந்து 3வது ஆண்டாக ஒரு உரையை வாசிக்கல. நான் கேட்குறேன், ஆளுநருடைய உரை 3 வருடமாக இப்படி இருக்கு. அது அப்பா உரையாகி விட்டது, இல்லை சபாநாயகர் உரையாகி விட்டது. என்ன கேட்குறேன், அவர் என்ன காரணம் சொன்னார்? தேசிய கீதத்தை முதலில் பாடிவிட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம். முதல்ல தேசிய கீதம் பாடுங்க, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. இங்கே மரபு என்ன? தமிழ் தாய் வாழ்த்தை பாடிவிட்டு தேசிய கீதம் பாடுவது என்பது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மரபு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மரபை மாற்ற சொல்கிறீங்கல்ல, ஆளுநர் வந்து முறை வாசிப்பதே மரபு தான். ஏன் அந்த மரபை மாற்றக்கூடாதா? ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது தானே, அதுவே ஒரு மரபின் அடிப்படையில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆளுநர் சட்டமன்றத்தில் அரசுடைய உரையை படிக்க வேண்டும், அச்சு பெசாமல் படிக்க வேண்டும் என்பது மரபு. அதையே நீங்கள் மீறி நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் வந்து மரபை மீறுறீங்க. ஒன்று. இரண்டாவது, ஆளுநர் உரையாற்றுவது என்பதே ஒரு மரபு தான். அந்த மரபை மீறினா என்ன? பல மாநிலங்களில் சட்டமன்றம் ஆளுநர் உரை இல்லாமலே நடக்கிறது. அதுபோல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் தமிழ்நாட்டில். தேவையே இல்லையே. சும்மா ஒரு உப்புக்கு சப்பானியாக தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணால் என்ன அர்த்தம்? தமிழ் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்? ஆளுநரை அவமானப்படுத்தவே தமிழ்நாடு அரசு நினைக்குது. என்ன அவமானப்படுத்திட்டாங்க? யார் அவமானப்படுத்துகிறார்கள்? சட்டமன்றத்தை ஆளுநர் அவமானப்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியமானது. கவனிச்சு பாருங்க. ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபை தூக்கி போட்டு நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே நடந்து பாய்காட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு மரபை மீறிய செயல் தானே. அதோட போக வேண்டியதான். இனி அடுத்து சட்டமன்றத்துக்கு ஆளுநரையை கூப்பிடாம நாங்கள் ஆளுநரை அழைக்காமல் நாங்களே வந்து சட்டமன்றம் நடத்த போகிறோம்னு ஒரு தீர்மானம் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட மரபு மாற்றப்பட வேண்டும். எனக்கு தெரிந்து இந்த மரபு ஆங்கிலேயர் காலத்து மரபு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு உரையை தொடங்கி வைக்க வேண்டும் என்பது ஆங்கிலேயர் மரபு தானே. அந்த மரபை மாற்ற வேண்டியதான். நீங்கள் மரபை மாற்ற சொல்கிறீங்கல்ல, இனி தமிழ்நாடு தான் உங்கள் மரபை மாற்றணும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக திரு புதுமணம் ஹலீம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.